எங்களோட சொந்த மண்ணுக்கு வந்து எங்களையே ஓடிய சீரீஸில் வின் பண்ணிட்டு போவீங்க, நாங்கள் சும்மா பார்த்துட்ருப்போமா? எப்படி உங்களை பழி வாங்குறோம் பாருங்கள். இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியா T20 சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்சே பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றியோடு தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே மழை பிடின்னு பிடிச்சிருச்சுங்க. என்னப்பா மழை இப்படியே போய்கிட்டு இருக்கு, இதே மாதிரியே மழை விழுந்தா இன்றைக்கி மேட்ச் நடக்கிறது கஷ்டம் போலையே அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை கம்மியானவுடனே ஃபுல் ஓவர்லாம் மேட்ச் நடத்த வேணாம், வெறும் 7 ஓவர் மட்டும் மேட்ச் வச்சுக்கலான்னு சொல்லி 7 ஓவர் தாங்க மேட்ச் வந்து நடந்துச்சு. சரி, இந்த 7 ஓவரில் பாகிஸ்தான் நல்ல ஒரு பவுலிங்கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். நினச்ச மாதிரி ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க. ஜேக் ஃப்ரேசர், மாத்யூ சாட் இவங்க 2 பேரையுமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடவே விடலை. நசீம் ஷா வந்து ஃபஸ்ட்டு விக்கெட்டான ஜேக் ஃப்ரேசரோட விக்கெட் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் ஹாரி ஸ்டாஃபு நானும் விக்கெட் எடுப்பேல அப்படின்னு மாத்யூ சாட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தார். சரி, 2 விக்கெட் வந்து போயிடுச்சுல, பாகிஸ்தான் இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங்கை கொடுத்து கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க பாகிஸ்தானுக்கு ஏமனா மேக்ஸ்வெல் வந்தார். வந்த மனுஷன் நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கள், சும்மா 6 4ன்னு சொல்லிட்டு அடித்து பட்டையை கலப்போன்னு வேறு லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அவர் கூட டிம் டேவிடு நின்று நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாருங்க. மேக்ஸ்வெல் மட்டும் கடைசி வரைக்கும் நின்றுருந்தாரு. இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு எதிராக இன்னும் பெரிய ஸ்கோர் வந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படியோ மேக்ஸ்வெலோட விக்கெட்டை வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ஓவரில் டிம் டேவிடே வந்து தூக்கிட்டாங்க. சரி, முக்கியமான விக்கெட் எடுத்தாச்சுல, இனியாவது ஆஸ்திரேலியா ரன்னு கண்ட்ரோல் ஆகுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு ஏமனா ஸ்டோனிஸ் வந்துட்டாருங்க. மனுஷன் நான் இருக்கேன்ல, நானும் விளாடுவேன்ல அப்படின்னு அவரும் 6 4ன்னு சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்பி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. இதனால ஆஸ்திரேலியா 7 ஓவர் முடிவில் 93 ரன் எடுத்து போட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. பாகிஸ்தான் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்பில் பாகிஸ்தான் விளையாடுவாங்கன்னு பார்த்தா யாருமே உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலைங்க. ஃபர்கானு, ரிஸ்வானு சொல்லி எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாபர் அசாம், உஸ்மான் கான் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை. கடைசியில் அப்பாஸ் அஃப்ரிதி மட்டும்தான் மனுஷன் ஒத்தாளாக நின்று வந்து போராடிட்டு இருந்தார். ஆனால் அவர் மட்டும் விளையாண்டு என்ன பிரயோஜனம், மற்ற யாருமே வந்து கை கொடுக்கவே இல்லையே. இதனால பாகிஸ்தான் 7 ஓவர் முடிவில் 64 ரன்னு மட்டும்தாங்க எடுத்தாங்க. இதனால இந்த மேட்சை ஆஸ்திரேலியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக 29 ரன்னு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை ஆஸ்திரேலியா வின் பண்ணது மூலமாக இந்த T20 சீரீஸை பாகிஸ்தானை வந்து வீழ்த்தி வெற்றியோடு வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் பாகிஸ்தான் நல்ல கம்பேக்கை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுலிங்கில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ரன்னை கம்மியாக விட்டு கொடுத்துருக்கணும். பவுலிங்கில் எடுத்துக்கோன்னு ஆஸ்திரேலியாவை நல்லா அடிக்கி விட்டுட்டாங்க. சரி, பவுலிங்கில் தான் சொதப்பிட்டோம், பேட்டிங்லேயாவது அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி விளையாடணும், ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு அதிரடியாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸுமே பொறுப்பு இல்லாமல் வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால தான் பாகிஸ்தான் இந்த மேட்சை தோக்குற நிலைமை ஆகிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.